வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் 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 அண்ணா. இப்போ இசிஜிசி அந்த திட்டத்துல வந்து தளர்வு கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க. அது சம்பந்தமா சிம்கா தலைவர் என்ற முறையில தொலைபேசி வழியாக உங்களுடைய கருத்துரை அறிவதற்காக இந்த போன்னா. சரி சரி. இந்த திட்டம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா அமைஞ்சது? அது முதல்ல எப்படி தடையாச்சு, இப்ப எப்படி திரும்பவும் அது வந்து நமக்கு ஒரு சலுகையா கிடைச்சிருக்குது? அதை பத்தி உங்களுடைய கருத்து. இபிசிஜி லைசன்ஸ் பொறுத்த வரைக்குங்க எல்லா நெட்வொர்க்ஸுமே வந்து மிஷின் வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஒரு 25% டியூட்டி வந்து ஃப்ரீ பண்றதுக்காக லைசன்ஸ் மூலியமா போனாங்க. தேர்ட் பார்ட்டி மூலியமா எக்ஸ்போர்ட் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து டிஜிஎஃப்டில அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017க்கு பின்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து தேர்ட் பார்ட்டியை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், நீங்க வந்து டைரக்டா யார் பேர்ல லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்க பேர்ல தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கிளாஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்க யாருமே டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இல்ல, நாங்க எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறோம், யாரோ எக்ஸ்போர்ட் மூலியமா தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் நடைமுறையில் இருந்துட்டு வந்தது. அதை அவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அது மூலமா ஏத்துட்டு தான் எங்க லைசன்ஸ் எல்லாம் வந்து கஸ்டம்ஸ்ல கொடுத்து எங்களுக்கு எல்லாம் வந்து ரீஃபண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப இந்த 2017ல திடீர்னு இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்து என்ன ஆச்சுன்னா, எங்களால வந்து பண்ண முடியல. தேர்ட் பார்ட்டி எங்களால டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதனால நிறைய லைசன்ஸ் பெண்டிங் ஆகி போச்சு. அந்த வகையில் பாத்தீங்கன்னா எங்க அசோசியேஷன்ல ஒரு 110 பேரு, டையிங் அசோசியேஷன், எம்ப்ராய்டிங், காம்பேக்டிங் இப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-250 லைசன்ஸ் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. இந்த பெண்டிங் ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபுல் வேலைக்கு முடிச்சுட்டு அதை கொண்டு டிஜிஎஃப்டில சரண்டர் பண்ணிருக்கோம், ஒப்படைச்சிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க வந்து எக்ஸ்போர்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த பேங்க் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சில பேர் கொடுத்துருக்காங்க, பல பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அரைவாசி பண்ணிருப்பாங்க. 2017 என்ன பண்ணிருக்காங்கன்னா அரைவாசி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தோன்னா அது அப்படியே நின்று போயிடுச்சு. ஒரு சிலர் லைசன்ஸ் எடுத்து பண்ணாமையே கூட இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பழைய ரூல்ஸ் பிரகாரம் இம்மிடியேட்டா வந்து பேங்க் வந்து திரும்ப அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. கஸ்டம்ஸ்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் வந்துச்சு, நீங்க வந்து இது மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணாதனால உங்க பேங்க் கேரண்டி கொடுத்துருக்க பேங்க் கேரண்டி எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சமயம் இருக்கும்போது தான் நம்ம ஃபியோ தலைவர் டாக்டர் சக்திவேல் அவங்களை பார்க்கும்போது இந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னோம். நாங்க நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து தலைவர்கிட்ட முறையிடுறீங்க. ஆமாங்க, இந்த மாதிரி இருக்குங்க, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுங்க. 2017க்கு முன்னாடி வாங்க லைசன்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த லைசன்ஸ்ல எந்த இடத்துலயுமே வந்து டைரக்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணல, தேர்ட் பார்ட்டின்னு தான் அதை கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவரு டிஜிஎஃப்டில பல முறை சந்திச்சு உங்களோட பேசி உங்களோட கடைசியா வந்து முந்தா நாள் அந்த மீட்டிங்ல வந்து எங்களோட இதை கிரீவன்சஸ் அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு அவர் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து நேரில் எங்களை அனுப்பிச்சிருந்தாரு. நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்க்கும்போது அந்த மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து வாங்கின லைசன்ஸ் எல்லாமே வந்து சரண்டர் பண்ணிருங்க, 2 வருஷத்துக்கு நாங்க ரெனியூல் பண்ணி கொடுத்துட்றோம், இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க தேர்ட் பார்ட்டியே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஒரு பெரிய ரிலீஃப், பெரிய துன்பம் நீங்கிருச்சு, பெரிய ரிலீஃப்ங்க. ரெண்டாவது வந்து இப்ப ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாங்க இல்லையா, 2014-18 எல்லாம் முடிச்சுட்டு டிஜிஎஃப்டில ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா,
அவங்களதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க என்னோட பண்ண வேண்டியதில்லை. அவங்களதெல்லாம் வந்து பேங்க் ரிலீஃப் ஆயிரும். டிஜிஎஃப்ல இருந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் வந்து புண்ணியம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்காங்களோ அவங்க தேர்ட் பார்ட்டி மூலியமா பண்ணிக்கலாம். பழைய லைசன்ஸ் சரண்டர் பண்ணிட்டு புது லைசன்ஸ் வாங்கி பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்புங்க. ஒரு மிகப்பெரிய ரிலீஃபுங்க எல்லாத்துக்கும். வந்து நெட்டர்ஸ்க்கு, ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவுக்கு இன்னைக்கு ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அதுக்குன்னா அதுக்கு பெரிய தலைவர் தான் காரணம். ரொம்ப அவங்களுக்காக முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு. நேத்து எல்லாம் அவர் சந்திச்சு அவருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி நன்றி சொல்லிட்டு தான் வந்தோம். நேத்து சந்திச்சீங்களா அண்ணனை? ஆமா ஆமா, சந்திச்சு எங்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. இனி ஜாப் ஒர்க்கர்கள் வந்து வழக்கம் போல இது பண்ணலாம் இல்லையா? வழக்கம் போல பண்ணிக்கலாங்க. வழக்கம்னா என்ன, எண்ணி தேர்ட் பார்ட்டி பண்ணிக்கலாம். அந்த பெண்டிங் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து தேர்ட் பார்ட்டி பண்ணிக்கலாம். ஆனா பழைய லைசன்ஸ் சரண்டர் பண்ணி அதை ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணிட்டு ஆமா, அதுக்கு இன்னைக்கு ஜியோ வந்து இன்னொரு வாரத்துல ஜியோ வந்துடும். ஜியோ வந்த பின்னாடி லைசன்ஸ் இதை கொண்டு சரண்டர் பண்ணி புதுசா வாங்கணும். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க அண்ணா, இது வந்து தொலைபேசி வழியாக ஒரு கருத்துரை பேட்டி இது. சரிங்க. இப்ப வந்து இபிஜிசி திட்டத்துல வந்து மத்திய அரசு தளர்வு கொடுத்திருக்குது. சரிங்க. இந்த இத குறிச்ச உங்களுடைய கருத்துரை என்னன்னா? சார், இது வந்து அந்த கஸ்டம் டியூட்டி கட்டி வந்து நம்ம முதல்ல மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு அதனுடைய ஒர்த் அளவுக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அதை எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க. சரி. இது வந்து 2019 நிறைய பேர் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணாம அவங்களுக்கு எல்லாம் அந்த பணங்கள் வந்து சேராம நின்று போச்சுங்க. சரி. அது வந்து இப்போ நம்ம திரும்ப வந்து அதுக்கு யார் யார் எந்தெந்த சங்கங்கள்ல எத்தனை மெம்பர்களுக்கு வரோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 221 பேர்த்துக்கு அப்ளிகேஷன் அவங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸுக்கு பூரா வாங்கி சத்தியவேலையா வந்து ஒரு பிஓ ஆஃபீஸ்க்கு டெல்லி கூப்பிட்டு சொல்லி நான் எங்கள் ஸ்டாஃப் பூபதி மாதேஷ் பொருளாளர் 3 பேரும் போயிருந்தோம். சரி. அப்புறம் டிஜிஎஃப்டி பார்த்து அது வந்து அப்புறம் சத்யவேல் சார் கொஞ்சம் பேசி அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு அது ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். மிக்க மகிழ்ச்சி. அது வந்து கிட்டத்தட்ட அதுல 220 பேருக்கு மேல பயனடைகிறாங்க. அது வந்து அவருடைய ஒத்துழைப்பு, கண்டிப்பா அவருடைய ஒத்துழைப்பு இல்லைனாலும் இது அந்த அளவுக்கு ஃபாஸ்டா முடிஞ்சிருக்காது. அவர் வந்து இன்வால்வ் ஆனதுனால ஆர்கனைஸ் பண்ணினது எல்லா சங்கத்தினுடைய ரெக்கார்ட்ஸ் பூரா நாங்க தான் பண்ணணும். ஐயர்ஸ் அசோசியேஷன் தான் கேட்ச் பண்ணி அதை பூரா அனுப்பிச்சுட்டா. அந்த அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் அவரு சத்யவேல் சார் வந்து அந்த டீடைல்ஸ் பூரா சாஃப்ட் காப்பில இருந்து எல்லாம் அவர் வாங்கி அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி இப்ப கடைசியா 2 நாளைக்கு 13ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்து கூட உடனே 2 பேர் போவோம்னு சொன்னாரு. அதுல நம்ம பூபதியுமே அனுப்பிச்சுட்டு இருந்தேன். சிம்கால இருந்து விவேகானந்த் சார் ஒருத்தர் ஸ்டாப் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. போய் அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்காக அவரு நேற்று போய் தேங்க்ஸ் பண்ணிட்டு வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. இனிமே வந்து அந்த இறக்குமதி எந்திரங்களுக்குரிய அந்த வரி விதிப்புல வந்து நமக்கு சலுகை கிடைக்கும் இல்லையா? சலுகை இல்லைங்க, அது ஆல்ரெடி பண்ணினதுக்கு கிடைச்சிருது. இப்ப புதிய சலுகைகள் வந்து 2022 மார்ச்சுக்கு அப்புறம் எந்த ஸ்கீமுமே இன்னும் கவர்மெண்ட் அறிவிக்கல. சரி சரி. அது வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க ஏதாவது புதுசா ஒரு வேற வடிவில் அறிவிப்பாங்களா என்னங்கிறது நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். டஃப் ஸ்கீம்னு ஒண்ணு இருந்தது, அந்த ஸ்கீம் எல்லாம் இப்ப இல்லைங்க. சரி. அது மறுபடியும் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அணுகிட்டு இருக்கிறோம். சரி. இந்த இம்போர்ட்டட் பண்ணினதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்சிடி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இந்த 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 இறக்குமதி மிஷினுக்கு வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை அணுகுங்கிற மாதிரி ஒரு ஓரலா சொல்லி இருக்கிறாங்களாட்டிருக்கு. சரி. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா என்ன மாதிரி நாங்க மூவ் பண்றதுங்கிறது இன்னும் எங்களுக்கு கிளியரா வரலைங்க. ஆனா 2022 மார்ச்சுக்கு அப்புறம் இன்னும் எந்த இதுவுமே 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க. சரி. இந்த இடைப்பட்ட காலத்துல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நாங்க எந்த ஸ்கீம்ல அதை மூவ் பண்றதுன்னு இன்னும் தெரியல. இது வந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன். இப்ப நிறைய பேர் கூப்பிட்டு
நீண்ட காலமா எனக்கு வராது நீ எல்லாரும் முயற்சி எடுத்து பண்ணிக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கூப்பிட்டாங்க. ஆனா அதுக்காக ஏன்னா அவருடைய முழு முயற்சிங்க, அது நம்ம அவரை சந்திச்சு நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் பார்த்துட்டு நீங்க போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா? ஆமாங்க 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 ஆமாங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இப்ப வந்து இபிசிசி அந்த திட்டத்துல வந்து உங்களுக்கு எந்திரங்கள் இறக்குமதி செய்யும் பொழுது இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாம் மறைஞ்சிருக்குது. ஆமா. அத குறித்து ஒரு கருத்துரை வேணும். இந்த எப்படி இது வந்து ஒரு தடை ஏற்பட்டுச்சு, இந்த தடை வந்து எப்படி வந்து இப்ப விளக்கப்பட்டு இருக்கிறது, இத குறித்து டெக்பா தலைவர் என்கின்ற முறையில உங்களுடைய கருத்துரை வேணும், சொல்லுங்க. இது வந்து நாம வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிஷின்ல தான் நாம வந்து பல நாடுகளோட தொழில் போட்டி வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும். சரி. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்றங்காட்டிக்கு வரிச்சலை இருக்கு. அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு மிஷின் வேணாலும். ஓகே. பட் எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஒர்க்கர்ஸ் வந்து பண்ண முடியாது. 27% வரி கட்டித்தான் நாம வந்து எடுக்கணும் மிஷினரிஸ. பட் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுத்திருந்தாங்க 2000 இருந்து. கிட்டத்தட்ட இறக்குமதி செய்யற நிறுவனங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நம்ம பிரிண்ட் பண்றோம், அதன் அடிப்படையில அந்த பில் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ஒரு 8 டைம்ஸ் காமிக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு டியூட்டி சேவிங்னா நம்ம அந்த 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து காமிக்கணும். அது வந்து 2019-17 வரைக்கும் அந்த சட்டம் வந்து அமல்ல இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிஎஸ்பின்னு சொல்லிட்டு காமன் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு இப்ப எக்ஸ்போர்ட் பில் வேல்யூ, நம்ம எக்ஸ்போர்ட் பில் வேல்யூ மீன்ஸ் ஒரு கவர்மெண்டோட வேல்யூ எடுத்த பில் வேல்யூ போகும். அந்த சட்டம் இல்லாம நாம என்ன பிரிண்ட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸுக்கு 10 ரூபாய்னா அந்த 10 ரூபா அளவுக்கு ஏற்றுமதியோட இதை எடுத்துக்கிட்டாங்க, வரவு வந்து எடுத்துக்கிட்டாங்க. முழு தொகையும் வந்து எடுக்கல. அதுக்கு வந்து நிறைய பில்ஸ் வந்து நாம வந்து ஃபாலோ பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டு நிறைய வந்து நம்மளுடைய ஃபைலிங் வந்து நிறைய இருக்கு. அதுல விதிமுறைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்ப 6 வருஷத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லுவோம். 6 வருஷத்துல காமிக்கணும் ஏற்றுமதி சலுகை வந்து 6 வருஷத்துல நம்ம காமிக்கணும். பட் 6 வருஷத்துல நம்மளால ஜாப் ஒர்க் நிறுவனம் வந்து காமிக்க முடியாது. அதனால நீண்ட கோரிக்கை வந்து முதல்ல எப்படி கொடுத்தீங்களோ அந்த பில் வேல்யூ எஃப்ஓபி வேல்யூ கொடுத்தீங்களோ அதே வேல்யூக்கு ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் அவங்களுக்கு பண்ணி தந்ததுக்கு வந்து நீங்க எங்களுக்கு அந்த வேல்யூக்கு எடுத்துட்டீங்கன்னா தான் எங்களால சீக்கிரம் வந்து இந்த லைசன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர் கோரிக்கை, தொடர் மீட்டிங் வந்து நாங்க கேட்டே இருந்தோம் ஜேடிஎஃப்டி கிட்ட. அதுக்கு வந்து சக்திவேலன் தான் ரொம்ப முழு முயற்சி எடுத்து அன்னையில இருந்தே ஆமா 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 முழு முயற்சி எடுத்து எங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்து அவர் இந்த இதுக்கு கூட அவரோட முயற்சியினாலதான் இது வந்து வெற்றி அடைச்சு என்னால சொல்ல முடியும். இதனால என்ன தடை நீங்கிச்சுன்னா பேங்க் கேரண்டி கொடுத்திருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த டியூட்டி சேவிங் அமௌண்ட்டுக்கு வந்து பேங்க் கேரண்டி. ஆமா ஆமா. இப்ப வந்து இது இந்த சட்டத்தினால அந்த பேங்க் கேரண்டி நம்ம ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இப்ப இந்த முறை அமல்படுத்தினா நாம வந்து ஒரு 6 மாசத்துலயே எல்லாருமே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன். 6 மாசத்துலயே நம்ம அதை வந்து முடிவு கொண்டு வந்துக்கலாம். ஆமா ஆமா. அதனால நமக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தீருனா அந்த பேங்க் கேரண்டி பிரச்சனை தீரும். அப்புறம் மேற்கொண்டு இம்போர்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், பழைய ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய தடை தகர்க்கப்பட்டு இருக்கிறது. அதுக்குதான் நீங்க வந்து டாக்டர் சக்திவேல் அண்ணனை வந்து பார்த்து. ஆமா, முந்தானத்து டெல்லியில மீட்டிங் நடந்துச்சு, அது நல்லபடியா முடிஞ்சுங்காட்டி நேற்று போய் எல்லாரும் போய் எல்லா சங்க நிர்வாகிகளும் போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. தொழில் தடை இல்லாமல் நடப்பதற்கு இது போன்ற தலைவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படின்றது பெரிய மகிழ்ச்சி. ஓகே ஓகே. உங்களுடைய கருத்துரைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. அந்த இபிசிஜி அந்த திட்ட தளர்வு வந்திருக்குது, இத குறித்து உங்களுடைய கருத்துரை சொல்லுங்கண்ணா. இப்ப எப்படின்னாங்க, இந்த இபிசிஜிங்கிறது பாத்தீங்கன்னா அது எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும் தான் பெனிஃபிட்டா இருந்தது. சரி. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க்கரும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்தாங்க 2006 இருந்தே.
அதுல வந்து இப்ப என்னன்னா, நம்ம ஒரு ஜாப் ஒர்க்கர் மிஷின் இம்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க டியூட்டி பே பண்ண வேண்டியது இல்ல. சரி அதுக்கு பதிலா எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் சரி கவர்மெண்ட்டுக்கு. சரி அது வந்து எக்ஸ்போர்ட்டர்னால மட்டும்தான் முடியும். ம், பட் ஜாப் ஒர்க்கருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. தேர்ட் பார்ட்டினா இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்றேன், நான் யாருக்கு ஜாப் ஒர்க் பண்ணி தரனோ அவங்க எனக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சரி அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி நானும் கஸ்டம் டியூட்டி கட்ட வேண்டியது இல்லை. சரி ஸோ அதுல என்ன இதுன்னா, நான் ம், இப்போ ஒரு 1 கோடி ரூபா மிஷின் எடுக்கிறேன்னா எனக்கு டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா 25 லட்ச ரூபா வருது, 25%. ம், ஸோ டோட்டலா என்னோட ப்ராஜெக்ட் 1,25,00,000 ஆயிருது. ஆ, ம். இப்போ பாத்தீங்கன்னா அது 25 லட்சம் இல்லாதனால 1 கோடி ரூபா தான் எனக்கு வருது, அந்த பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது. அருமை அருமை ஆ, ஆ, இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறப்போ ம், 2017 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணாங்க கவர்மெண்ட்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டிஜிஎஃப்டி ஆர்டர் பண்ணாங்க. ம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அதுல இருந்து ஆர்டர் பண்ணாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணாங்க. ம், அவங்க என்ன பண்ணாங்க, ம், 2000 இந்த இமிடியட் எஃபெக்ட்னு போட்டு ஆ, ஈவன் 2017க்கு முன்னாடி வாங்கி இருக்கிற லைசன்ஸுக்குமே ம், இந்த சிஸ்டம் அப்ளிகபிள் ஆகாது. ம், அதனால இத ம், வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாது. அதனால ம், யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ தேர்ட் ம், பார்ட்டி ம், அவங்க லைசன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ம். எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல 2017 ஆ, 17ல. ம், ஈவன் 2013 14 இந்த 14 மிஷின் வாங்கினவங்கள லைசன்ஸுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. ம், நிறுத்தி வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, ம், எங்களுக்கு ஆக்சுவலா நாங்க வந்து 6 வருஷம் தான் எங்களுக்கு டைம். ஒரு ம், லைசன்ஸ் வாங்கினா 6 வருஷத்துல முடிக்கணும். ம், அதுக்கு மேக்ஸிமம் அடிஷனல் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ம், அதுக்குள்ள முடிக்காட்டி நாங்க வந்து டியூட்டி வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ம், கொடுக்கணும் ம், கவர்மெண்ட்டுக்கு ம், ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். ம், ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப இது ரொம்ப எங்களுக்கும் வந்து ரொம்ப இது கஸ்டம்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்தது, ம், டிஜிஎஃப்டில இருந்து நோட்டீஸ் வந்தது, இன்னும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்படி இல்லை டியூட்டி கேட்டுங்கன்னு சொல்லி. ம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நாங்க வந்து நம்ம ஃபியோ தலைவர் அவர் சக்திவேலை போய் பார்த்தோம். ம், அவரு வந்து டிஜிஎஃப்டில பேசி ம், அதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் பேசி அவரோட கலந்து பேசி ம், இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற டிஜிஎஃப்டி ஆபீசர்கிட்ட பேசி, ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் டெல்லியில இருக்கிற டிஜிஎஃப்டி ஆபீஸ்ல பேசி ம், இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாரு. ம், இப்போ அதோட ரிசல்ட் தான் கடந்த ஒரு 6 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து இப்போ ம். அவரு எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, இது அடிஷனலா இப்போ ஒரு 2 வருஷம் கொடுத்து ஆ, என்ன பழைய நடைமுறையில இருந்ததோ அதையே ம், திரும்ப இப்ப பண்ண சொல்லி ஆ, கவர்மெண்ட் ஆர்டர் பண்ண போறாங்க. இன்னும் ம், ஆர்டர் வரல, ம், கூடி சீக்கிரம் வந்துரும். ம், அதுக்காக ம். நாங்க அது சம்பந்தமா தான் நேத்து அவரை சந்திச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சோம். ரொம்ப மகிழ்ச்சி. இனி இனி வந்து இனி வரக்கூடிய காலத்திலயும் இந்த சலுகை வந்து நடைமுறையில இல்ல, இருக்கும். இந்த சலுகை வந்து மாறும். ஏன்னா இப்ப ஏற்கனவே இருக்கிற லைசன்ஸுக்கு மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓ, இருக்கிற லைசன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. புது சிஸ்டம் வந்து எப்படின்னா சிஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, ம், காமன் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ம், ம், காமன் சர்வீஸ் ப்ரொவைடர்னு எடுத்துட்டீங்கன்னா ம், ஜாப் இருக்கிற எல்லாமே நாங்க ம், வந்து ஒரு இன்டெரக்டா எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ம், ம். அதனால நாங்க அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துடும். ஸோ ம். அதை பேஸ் பண்ணி நாங்க அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணலாம் மிக்க மகிழ்ச்சி. வரும் காலத்துல. சரி, சரி. உங்களுடைய கருத்துரைக்கு நன்றி நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ.